Praise the Lord. Hi friends, வாங்க சமையலை தெரிஞ்சுக்கலாம். சூப்பரான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியோட தான் உங்களை நான் பார்க்குறேன். இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் நைட்டு டின்னராகவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி என்னங்க பிரேக்ஃபாஸ்ட்னு கேட்குறீங்களா? இதில் துவரம்பருப்பு இருக்குது, உளுத்தம்பருப்பு இருக்குது, கடலைப்பருப்பு இருக்குது. ஸோ இதை தான் ப்ரோட்டீன்லன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த எடுக்கிறவங்க, இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறவங்க வெயிட் லாஸ்க்கு பண்ணுறவங்க எடுத்துக்கலாம், பிசிஓடி ப்ராப்ளம் உள்ளவங்க எடுத்துக்கலாம், ஹை பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க இதை எடுத்துக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல மெடிசனாகவும் இருக்கும். இந்த பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரான அடை தோசை தான் பார்க்க போகிறோம். ஹை அண்ட் ரிச் ப்ரோட்டீன்லக்குள்ள அடை தோசை எப்படி செய்யலான்றது பார்ப்போம். வீடியோக்குள்ளே பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த அடை தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இதோட குவான்டிட்டிலாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் 1 கப் உளுந்து, 1 கப் பச்சரிசி, 1 கப் துவரம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 கப்புன்றது 250 ml. ஸோ 250 கிராம் கூட சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் 1 by 1 கலந்துக்கோங்க. இப்போ நான் பச்சரிசி ஆட் பண்ணிக்கிறேன், உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஸோ கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன், ஸோ துவரம்பருப்பு. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு தண்ணி விட்டு 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஸோ நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கை விட்டு நல்லா கழுவிக்கோங்க. ஸோ இது ரொம்ப ப்ரோட்டீன் ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ். இதை சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம், ப்ரெக்னென்சி லேடி எடுத்துக்கலாம். ஸோ ப்ரெக்னென்சி லேடி கொடுக்கும்போது இதோட கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து கொடுங்க. ஸோ நல்லா கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் சூப்பராக ரெடி ஆகும் அது. ஸோ கழுவி இந்த மாதிரி தண்ணி வடித்து நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சுக்கோங்க. 3லேருந்து 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் சாஃப்டானது நமக்கு கிடைக்கும். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த மாதிரி நல்லா தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு 6 காஞ்ச மிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மிக்ஸி ஜார் மூடி போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை, சும்மா தெளித்து விட்டு சேர்த்தா போதும். ஏன்னா தண்ணி கலந்து தான் நம்ம தோசையாக ஊற்ற போகிறோம். ஸோ இந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக மாவு தோசை மாவு மாதிரி வந்திருக்கு. இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், 6 பூண்டு பல் நசுக்கி வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கருவேப்பிலை இல்லை, இது கீரை, முருங்கைக்கீரை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சோம்பு 1 டீஸ்பூன், இதில் கொஞ்சம் தேவைக்கேற்ப உப்பு கலந்து இந்த மாதிரி மாவாக நல்லா கரைச்சிக்கோங்க. அதில் அடுப்பு பற்ற வச்சு அதில் ஒரு தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் ஹீட் ஆனோடனே மிதமான சூட்டில் தோசையை சுட்டு எடுக்க வேண்டியதான். நான் இன்றைக்கி 1.5 கரண்டி மாவை நல்லா தோசைக்கல்லை பரப்பி சூப்பராக அதில் எண்ணெய் விட்டு திருப்பி போடும்போது பாருங்கள் நல்ல சாஃப்டாகவும் மொறுன்னு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ சூப்பரான அடை தோசை ரெடி. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தி. இன்றைக்கி நான் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் தம்ஸ் அப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. மறந்துடாமல் உங்கள் கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.